ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் மகா. நம்ம இன்றைக்கி திருப்போரூர் முருகர் கோயிலுக்கு போக போகிறோம். என் கூடவே ஸ்கூபி எழுந்துட்டான். ஸ்கூபி எங்கள் ஸ்கூபி மட்டும் இல்லைங்க, நான் வளர்க்குற கோழிங்க கூட நான் லைட் போட்டோன்னே கத்த ஆரம்பிச்சிச்சு, எப்போ திறந்து விடுவீங்கன்னு. நான் நிலவாசலில் கோலம் போட்டுட்டு நைட்டே என்ன பண்ணிட்டேன், பூஜைக்கு நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். எல்லாம் க்ளீனாக ப்ரிப்பேராக வச்சுட்டோன்னா நம்ம போயிட்டு வந்துட்டு வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் சமையல் மேடையும் நான் எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். வந்து நான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு இப்போ கோயிலுக்கு போகலாங்களா, வாங்க. கோயிலுக்கு வந்து நல்லபடியாக சாமியை தரிசனம் பண்ணியாச்சு. ஆனால் கூட்டம் ஓவராக இருந்துச்சு. வெளியிலேருந்தே சாமியை பார்த்துட்டு வெளியிலேயே வந்து தேங்காயெல்லாம் உடைச்சிட்டோம். பின்பக்கம் வந்து சாமியோட அந்த வெண்கல சிலையில் பண்ண சாமியோட உருவம் இருக்குது. அங்கே போய் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நாங்கள் தேங்காய் பழம்லாம் வந்து வச்சு உடைச்சி முடிச்சுட்டு நாங்கள் எங்களோட பிரார்த்தனையை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னங்க, நாங்கள் வந்து கோயிலுக்கு போனாவே, அதுவும் நான் வந்து கோயிலுக்கு போனாவே சாமி பிரசாதம் வாங்கி சாப்பிடாம எப்பயுமே வந்ததே கிடையாது. நாங்கள் என்ன பண்ணோன்னா, சாமி பிரசாதம் வாங்கி நாங்கள் கோயில்லையே 6 மணி போலேயே கோயிலே சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். வாங்க, பிரசாதம் என்ன பிரசாதம்னு நான் சொல்கிறேன். புளியோதரை தாங்க வாங்கினோம். இவ்வளோ காலையில் வந்து கோயிலில் சாமி தரிசனம் பண்ண வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவில் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. பாய் பாய்.